இந்தியா vs இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டே 1 முடிஞ்சிச்சு. ஸோ டே 2 பார்த்தோம்னா நேற்று விளாண்டாங்க. இந்தியா சூப்பராகவே விளாண்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டே 1ல் இங்கிலாந்தை 246 ரன்னுக்கெலாம் ஆல் அவுட் ஆக்கிட்டு இந்தியா செகண்ட் பேட்டிங் பண்ணி 118 அடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணாங்க. வந்தோடனே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுல், சுப்மன் கில் கொஞ்சம் நேரம் நிலச்சி ஆடினாங்க. அப்புறம் சுப்மன் கில் மறுபடியும் பெரிய ஸ்கோர் எதுவும் அடிக்க மாட்டேங்கிறாரு. கண்டினியூஸாக ஃபெயில் ஆகிட்டு இருக்காரு. 30 அந்த மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வேலா ருத்ராஜுக்கு கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்தார். அவர் எப்பவும் போல் பொறுப்பாக சூப்பராக விளாண்டார். அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் 2 பேருமே நல்லா விளாண்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் அதிரடியாக விளாண்டார். அவரும் 35 ரனில் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா தான் நேற்று ஸ்டார் ஆஃப் த ஷோன்னே சொல்லணும். ஏன்னா டாப் ஆர்டரில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாரு, 80 ரன் அடிச்சிட்டாரு. அதே மாதிரி கேஎல் ராகுல் நின்று பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. பட் இன்னொரு பெரிய இன்னிங்ஸ் வேணும் அப்படிங்கிறப்போ ரவீந்திர ஜடேஜா வந்து எல்லாரையும் வியக்க வைக்கிற விதமாக அவரோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவரும் 80 ரன் அடிச்சிருக்காரு. 81 ரனில் நாட் அவுட்டில் இருக்கார். கேஎல் ராகுல் 86 ரன்னுக்கு விக்கெட்டை கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்த சீக்கர் பரத் அவருமே நல்லா விளாண்டார். 41 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் வந்து அஸ்வின் மட்டும்தான் ஃபெயில் ஆகிட்டார் இந்த மேட்ச்சில், ரன் அவுட் ஆகிட்டார். ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா 421 ரன் அடிச்சிட்டாங்க. கடைசியில் அக்சர் பட்டேல் ஒரு அதிரடியான ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கார். 35 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கும் ஸ்கோரை கண்டினியூ பண்ணி போவாங்க. ஜடேஜா செஞ்சுரி போடுவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம். இங்கிலாந்தில் பவுலிங்கே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸ்பின்னர்ஸ் ஜோ ரூட்டு, லீச் இவங்கெல்லாம் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய பவுலர்ஸ் கிடையாது. ஃபாஸ்ட் பவுலிங் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மேட்சை இன்னிங்ஸ் வெற்றி தான் இந்தியா பெறப்போகுதுன்னு நினைக்கிறோம். தேர்ட் டேயில் மேட்ச் முடிஞ்சிருமா? இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.